முறிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம், தயார் நிலையில் ஈரானுடைய ஏவுகணைகள், அலறி துடிக்கும் உயரிய எச்சரிக்கையில் இஸ்ரேலின் மாலை வெடிக்க வைத்த ஹிஸ்புல்லா பெக்கா பள்ளத்தாக்கில் கதையை பக்காவாக முடித்தது. பற்றி எரியும் மெர்கவாவின் வீடியோக்கள், காந்தாராவில் களம் இறக்கி இருக்கக்கூடிய காண்டா மிருகம், மறுபடியும் ஓட ஓட அடிக்கப்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள், மெர்கவா உட்பட 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து தூக்கி இருக்கக்கூடிய வீடியோக்கள், 1000 கப்பல்கள் ஹர்முஸில் அல்லாடுகிறது. ஓமன் கப்பலில் சடலத்துடன் இந்தியர்கள், 14 வயது குழந்தையால் கத்தியால் குத்தப்பட்ட அப்துல்லா, லண்டனில் பயங்கரம், மூடி மறைக்கக்கூடிய மீடியாக்கள், மேற்கு கரையில் மிளகுத்தூள் பூசப்பட்ட குழந்தைகள், ஈரானில் அராக்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், இப்படி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு செய்தி ரொம்ப பரவலா முக்கியமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு செய்தி என்னன்னா, பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நம்ம நேற்றைய தினம் சொன்ன செய்தியினுடைய தொடர்ச்சி என்று கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், நாங்க முடிக்க போறோம். பாகிஸ்தான் வந்துருச்சு, 24 மணி நேரத்தில் ஒப்பந்தத்தை போட்டுருங்கப்பா, எப்படியாவது கையெழுத்து போட்டுருங்க, வர முடியலாட்டி பரவாயில்ல, டிஜிட்டல்ல கூட கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், எதையாவது உருப்படியாக செஞ்சு தொலைங்கடா, ஆளுக்கு மாற்றி மாற்றி பேசாதீங்கடா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் இஸ்மாயில் பக்காயி ஒன்று பேசுகிறாரு, நாங்கள் யுரேனியத்தை கைவிட மாட்டோம், நாங்கள் அப்படியே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா செறியூட்டப்பட்ட யுரேனியத்தை யாரும் கைப்பற்றிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த யுரேனியம் இருக்கக்கூடிய பகுதியில் முழுவதுமாக கன்னி வெடிகளை, எடுக்க முடியாத கன்னி வெடிகளை ஈரான் புதைச்சிச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகாத வரைக்கும் என்ன நடக்குது நம்மளால சொல்ல முடியாதுங்க. எல்லாம் இன்னைக்கு நடக்கிறது ஒண்ணுமே புரியாத ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த ஒப்பந்தம் முறியடிக்கவே பட்டுருச்சு. கலிப்பா என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது ஈரானுடைய சபாநாயகர், அது மட்டும் இல்லாம ஈரானுடைய பேச்சுக்குழு தலைவர் இவர் தான். கலிப்பா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த ஒப்பந்தம் நசுக்கப்பட்டுருச்சு, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே கடந்த வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம், பெய்ரூட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தஹியே அப்படிங்கிறது ஈரானுக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சியாக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தாக்குனா போர் நிறுத்தம் முறிஞ்சு போயிடும். அதே மாதிரி ட்ரம்ப்பு சொன்னாடு, இந்த இடத்த தாக்கா நான் சொன்னேன், நீ ஏன்டா போய் தாக்குனா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக நெத்தனியாவை கேட்டதெல்லாம் நம்ம வீடியோக்களில் பார்த்தோம். அந்த பகுதி இப்போ தாக்கப்பட்டிருக்கு. தஹியே தெற்கு பகுதி, குறிப்பாக சியாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு. பதிலுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, கலிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா நசுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. கத்தம்புல் அல் அன்பியா அப்படிங்கிற அவங்களுடைய இராணுவ படை தலைவராக இருக்கக்கூடிய அலி அப்துல்லாஹி, அதே மாதிரி அசாதி, இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பதிலடி கொடுக்கப்படாமல் இருக்காது, கண்டிப்பா இதுக்கான விலையை கொடுத்தே தீருவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, ஈரானுடைய ஏவுகணைகள், அது என்னன்னு தெரியல, ஏமாட் இருக்கலாம், கைபர் ஷகான் இருக்கலாம், இல்ல ஃபத்தா மிசில்ஸ், இது மாதிரியான மிசில்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஈரான் தயார் பண்ணி ரெடியான நிலையில வச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு இப்ப கரண்ட்ல வந்துட்டு இருக்குங்க. இதை சொன்ன உடனே இஸ்ரேல் தரப்புல இந்த என்ன பதிலாம் வருதுன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய வானொலிகள், அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வானொலிகள் இருக்கும்ல, அதுல போன மாதிரி ஈரான் அட்டாக் பண்ண மாதிரி அட்டாக் பண்ணாது, கம்மியாக தான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்கள்கிட்ட இன்னைக்கு நெத்தனியா கொண்டு போறான். காரணம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக இப்ப 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாயிர் லாபிட்டு சேர்ந்தாரு, பென்னாட்டும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தனால இவங்களுடைய வாய்ஸ் கூடி நெத்தனியாவுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அரசியல் களத்தில். பதிலுக்கு ட்ரம்ப் வேற அவர் அச்சுறுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவங்களுடைய ரேடியோவில் ஒரு செய்தியை சொல்றாங்க, ஒண்ணுமில்ல பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. நெத்தனியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக இப்படி நெத்தனியா பேசுறாரு. ஆனா உண்மையான கல நிலவரம் என்னன்னு சொன்னா, அங்க
அவங்களுடைய அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ஐடிஎஃபினுடைய அஃபீஷியல் சைட்ஸ்லேருந்து என்ன வருதுன்னா, உயரிய எச்சரிக்கை, அதி உயரிய எச்சரிக்கையை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம், அதிக உயர் எச்சரிக்கை நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் எச்சரிக்கையை இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய சில காரணங்கள், நம்ம நேற்று பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுனதுக்கும் இடையில நடந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈரானுடைய பல பகுதிகளில் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர், அதாவது அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கட்டடத்தினுடைய பின்பகுதியில் அல்லது முன்பகுதியில் மக்கள் வெகுண்டெழுந்து போராடினாங்க. என்னன்னா, இந்த ஒப்பந்தம் சரியே இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது, இதில் நிறைய ஈரானுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி போராடினாங்க. எந்த அளவுக்குனா, அப்பாஸ் அராக்சியாவை நீ சாகுடா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவர்களுடைய உச்சபட்ச மார்க்க அறிஞராகவும் அவங்க தலைவராகவும் கருதுகிற நபாவியன் அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒப்பந்தம் என்பது ஈரானுக்கு முழுக்க முழுக்க பாதிப்பு, யுரேனியத்தை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். பதிலுக்கு இஸ்மாயில் பக்காய் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், யுரேனியத்தை நாங்கள் கொடுப்போன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு, ஹர்முஸ் ஜலசந்தி, நேற்றே நம்ம ஒப்பந்தம் சொல்லியிருந்தோம், ஹர்முஸ் ஜலசந்தி இருந்த மாதிரியே பழைய நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தோம். ஆனால் அதை இஸ்மாயில் பக்காய் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை அப்படியெல்லாம் வராது, நாங்கள் 2 மில்லியன் USD வசூல் பண்ணோம், இப்போ 1 மில்லியன் USD வசூல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலை இஸ்மாயில் பக்காய் பேசுகிறார். இப்படியான ஒரு முரண்பாடான தகவல் வருது. தகவலுக்கு மத்தியில் தான் ஹிஸ்புல்லா அடித்திருக்கக்கூடிய இடம். அதாவது தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், நம்மளுடைய வீடியோக்களில் இந்த போர் நிறுத்தம் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேல் வழக்கமாக அந்த வெறியாட்டத்தை ஆடி தீப்பான், இப்படியாவது அடித்து என்னென்ன பண்ணுமோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பான், அப்படிங்கிற வேலையை செய்வான் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த மிருகம் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், அவங்க கிலாபோ செட் அப்படின்னு ஒரு வேதியியல் பொருளாங்க, அது என்ன பொருள்னு தெரில. நான் அந்த நாய்க்கு தான் இந்த மாதிரி மனுஷங்களை கொல்றது, எதை எப்படி அழிக்கிறது எல்லாத்தையும் கற்று வச்சுருப்பான் அந்த நாய். இந்த கிலாபோசேட் அப்படிங்கிற ஒரு வேதி பொருளை லெபனானுடைய விவசாயங்களுடைய நிலங்கள் எல்லாம் போட்டு அந்த பயிர்கள் அந்த தாவரங்கள்லாம் மறுபடியும் முளைக்காத மாதிரி அங்கே ஏற்பாடுகளை அவன் செஞ்சான். அப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வருது. செய்திக்கு மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள் தரக்கூடிய வீடியோக்கள், இப்படி தாக்குதல் நடக்குது, முரண்பாடான பேச்சு. ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து வந்திருக்க வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடியோங்க. முதல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வாகனங்கள், அதாவது அவங்களுடைய மெர்கவா உட்பட ஹேம்ஸ் உட்பட 7 வாகனங்களை அந்த வெடிச்சு சிதறிய தீப்பிடிச்சு எரியுது மெர்கவா, அதனுடைய வீடியோ வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்னூல் அலி அல் தஹீர் அப்படிங்கிற பகுதியில் இன்னொரு வெடிப்பை நடத்தி அதனுடைய வீடியோக்களை அப்டேட் பண்ணுறாங்க. மஜித் அல் செலீனில் அங்கே ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல் யஹ்மூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பரவலாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த பகுதியில் அந்த மெர்கவாவோ அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த டேங்குகளோ என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு போர்வையை போட்டு மூடுறாங்க, மூடி அதை எது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதில் கொண்டு போய் கரெக்டாக ட்ரோன் அடிச்சிருக்கிறாங்க, அந்த காட்சி வருது. அதே மாதிரி ஒரு ஜீப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் வர்றாங்க. வரும்போது கரெக்டாக நேராக ஒரு FB ட்ரோன் இல்லாத அபாபில் ட்ரோன் அப்படியே போன உடனே பயந்து அடிச்சு அந்த வெறி பிடிச்ச இசையை பயந்து ஓடுறான், அல்லறிக்கிட்டு நெத்தனியா என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி சொல்லிட்டு ஓடுறன்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இவங்க தான் அப்பாவி காசா மக்களை கொண்டு ஒழிச்சவங்க. அப்படி அந்த ட்ரோன் போய் அடிக்குது, அந்த காட்சியை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய இஸ்ரேலுடைய விமானம், அதை மால்னு சொல்கிறாங்க. அந்த விமானத்தை பற்றி மீடியம் ஆட்டிடியூட் லாங் என்ஷூர் மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்துடைய காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 450 crore இருக்கும் இந்தியாவுடைய மதிப்பில், அது பேசிக் வெர்ஷன். அதே ஹை எண்ட் பார்த்தீங்கன்னா 1250 crores இருக்கும். அந்த விமானத்தை அடித்து அதனுடைய வீடியோக்களையும், அது ஆளில்லா விமானம் தான், ஆளில்லா விமானத்தை அடித்து அதனுடைய வீடியோக்களையும் தர்றாங்க. அந்த விமானத்தை பற்றி சொல்கிறப்ப ஹெர்ம்ஸ் 450 விமானமாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்தை இன்னைக்கு இஸ்ரேல் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஹிஸ்புல்லாட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் தான் இந்த விமானத்தை மாலுங்கிறதையும் ஹெர்ம்ஸ் 450யும் அடித்து அது வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. எப்படி ஈரான் அப்லோட் பண்ணுவாங்களோ அது மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணவுடனே இந்த கான்ஃப்ளிக்டான பேச்சு, அதுக்கு மத்தியில் யுரேனியத்துக்கு எதிராக ஈரானில் கூடிய மக்கள் போராடின உடனே இவனுடைய வெறியாட்டத்தை தீக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு
சென்டோம், அதாவது அமெரிக்காவினுடைய அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு சென்டோம். சென்டோம் நாங்கள் சொல்லிட்டு தான் தகிய அடித்தோம். அதாவது பெய்ரூட்டுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது. பெய்ரூட்டுங்கிறது எதுனா லெபனானுடைய தலைநகரக்கூடிய பெய்ரூட், அவருடைய தெற்கு பகுதியில் நாங்கள் அடித்தோம் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய ஒப்புதலுக்கு இணங்க தான் அடித்தோம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு ஈரான் தயாராக இருக்கிறாங்க, இறைவன் காப்பாற்றணும், போற விரும்பக்கூடாது, அதெல்லாம் மக்கள் தான் இறந்து போவாங்க, அப்பாவி மக்கள் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஈரான் தயாராக தாக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவ்வளோ மக்கள் இறப்பதற்கும் காரணம் என்னென்னா அமெரிக்காவும் இஸ்ரேலுங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லண்டன் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, கடந்த ஜூன் 9 ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது கோ-ஆப் அகாடமி மான்செஸ்டர்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அப்துல்லான்னு ஒரு ஆசிரியர், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு ஒரு 8:30 மணி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்த 14 வயசு மாணவி, பெண் குழந்தை, கத்தி எடுத்து சரமேனைக்கு அடுத்த 2 குழந்தைகளை குத்துது. போய் தடுக்க போகிறாரு. தடுக்க போனால் அவர் கையில் ஒரு குத்து, அவருடைய கழுத்தில் ஒரு குத்து. ரொம்ப ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு. இந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆகுது லண்டனில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள், இருக்கக்கூடிய மோசமான மீடியாக்கள் யார் குத்துப்பட்டவர் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பல முறை கேள்வி கேட்கப்படுது, யார் குத்துப்பட்டார், எவர் என்னன்னு சொன்னால் தகவலே சொல்லப்படல. அங்கே குத்துப்பட்டது அப்துல்லா. அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக 2 குழந்தைய குத்திட்டு அடுத்த குழந்தைய அந்த குழந்தை குத்த போகுது. குத்த போனவனை காப்பாற்ற போன இடத்துல அவருக்கு பாதிப்பாயிருக்கு. அதை காப்பாற்றிருக்கிறாரு. அவருக்கு பேரை கூட சொல்லாமல் இன்னைக்கு லண்டனில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஜேர்னலிஸ்டாக அவங்களுடைய குரல்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்கிறதா இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்டர்நேஷனல் நியூஸில் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓமனுடைய கடற்கரையில் நம்மளுடைய கப்பல் தாக்கப்பட்டுச்சு, ஈரான் கண்டிச்சாங்க. ட்ரம்ப்பு நாங்கள் இல்லை ஈரான் தான் சொன்னால் பொய் பேசினா. இன்னைக்கு மார்க் ரூபியோ ஜெயசங்கரும் பேசியிருக்கிறாங்களா. மார்க் ரூபியோட்ட வந்து ஜெயசங்கர் கேட்டதா ஒரு நியூஸ் வருது. அதற்கு நீங்கள் அத்துமீறிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு ரொம்ப ஒரு தெனாவட்டா திமுறா ஒரு பதில் சொல்லியிருக்கா மார்க் ரூபியோ அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் தாங்க நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி ஓமன் கடற்கரையில் ஒரு செய்தி, ஒரு வீடியோ ஒன்று வருது. அங்கே இறந்து போன இந்தியாவினுடைய மாலுமியுடைய சடலங்கள் வைக்கப்படுது. சடலத்து மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் வச்சுருக்கிறாங்க. மேபி இப்படி இருக்கலாம், அந்த சடலம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்கா வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் போட்டுக்கிட்டு அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ வச்சுக்கிட்டு அங்கேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. எங்களை காப்பாற்ற யாருமே வரலன். சௌக்கிதார் ஐயா, சௌக்கிதார் எங்கே இருக்கிறீங்க? ஏதாவது சாக்லேட் கொடுக்க போயிருக்கிறீங்களா, இல்லை ஃபோட்டோ எடுக்க போயிருக்கீங்களா, இல்லை அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்களா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹர்முஸ் ஜலசந்தியில் அடுத்த ஒரு செய்தி. ஹர்முஸ் ஜலசந்தி கிட்டத்தட்ட 1000 கப்பல்கள், இன்ன வரைக்கும் கப்பலை நம்ம நேற்று பேசணும், திறந்துருவாங்க ஃப்ரீயாக போய் இல்லை, 1000 கப்பலுக்கு மேலே இன்னைக்கு கப்பல்கள் அங்கே தேங்கி நிற்கிது அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தளவில் இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி, விலைகள் உயர்வதற்கு அமெரிக்கா தான் ஒரு முக்கியமான காரணம். அதை தூண்டி விட்டவன் இஸ்ரேல் அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்திங்க. சரி, ஓகே, வீடியோவுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலையும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த சம்பவத்தை பாருங்கள். ஒரு தாய் அமீரா, அவங்களுக்கு 33 வயசு. அவங்களுடைய செய்தியை நம்ம இங்கேருந்து பார்ப்போம். அவங்க காலையில் எந்திரிச்சு தன்னுடைய அடுப்பங்கரைக்கு, சமையல் அறைக்கு வேலைக்காக போகிறாங்க. அவங்களுடைய 11 வயசு குழந்தை தீமா ஒடியாந்து வந்து தாய்க்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோ அன்பான குழந்தை. அந்த குழந்தையை பற்றி அமீரா சொல்கிறாங்க. இந்த குழந்தை 5 ஜுசு குரான் மனப்பாடம் பண்ணிய ஒரு குழந்தை, அழகான குழந்தை, அன்பான குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முகமதுன்னு 2வது பையன், ஆம்பளை பையன் வர்றான். 9 வயசு, 7 ஜுசு குரான் மனப்பாடம் பண்ணவன், தந்தைக்காக எல்லா சமயங்கள்லையும் உதவி பண்ணுற பையன். அந்த பையனுடைய தந்தையினுடைய பேர் ஹம்சா. அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இன்னொரு குழந்தை இருக்குது லியான்னு, ரொம்ப அழகான ஒரு குழந்தை, நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கட்டுப்பட்டு எங்களோடு இணங்கி இருக்கக்கூடிய குழந்தை. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குழந்தை உமர், ஒரு 2 வயசு குழந்தை. எங்கள் அழகான குடும்பம், அழகான வாழ்க்கையாக நாங்கள் இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு 11 வயசு குழந்தை அடுப்பங்கரைக்கு போய் தாய்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு குழந்தைனா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட 24 ஏப்ரல் 2025 அன்னைக்கு அவங்க தங்கியிருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ஜலா தெருங்குவாங்க, அல் சாதி கட்டிடம், அதில் தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்க சமயத்தில் அமீராவினுடைய அம்மா அவங்களுடைய அம்மா, அதான் அமீராவுடைய அம்மாவுடைய அம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அமீராவுடைய அம்மா வந்து கூப்பிட்றாங்க, நீ வா, உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு வரலான்னு சொல்லி. இப்போ பார்த்துட்டு வரலான்னு சொல்லி இவங்களுக்கு கிளம்புறாங்க. கிளம்புனா அந்த சமயத்தில் கணவர் ஹம்சா வர்றாரு.
இல்லை நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைங்க நீங்கள் இருந்து பிள்ளைய பார்த்துக்குன்னு சொல்கிறப்ப கணவருடைய தாய் இருக்காங்க, அவங்க மாமியார், அமீராவுடைய மாமியார், இல்லை நானும் பார்க்க வர்றேன், அவங்க முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லி வெளியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த 11 வயசு குழந்தை தீமா ஒடியாந்து வந்து அம்மாம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா பாப்பா வெளியில் போயிடுவாங்க, நீ தான் பெரிய பிள்ளை, குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கணும், தம்பியை பார்த்துக்கணும், தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கணும், நல்ல பிள்ளைய பேச்சு கேட்டுக்கணும், இல்லை அழுது இருக்கு, இல்லை நீ அங்கே ஏறுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தன் குழந்தைய கடைசியாக நான் இப்போ தான் பார்த்தேன்னு அமீரா சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு குடும்பம், எப்படியான சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள். பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க பாட்டியை நல்லா விசாரிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் இவங்களுடைய வீடுகளில் 3 ஏவுகணைகள், 5வது மாடியில் 3 ஏவுகணைகள் வீசப்படுது. இந்த அமீரா அவருடைய சகோதரி ஃபோன் பண்ணி அப்படியே நடுங்கின குரலில் இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், குழந்தைங்கள்லாம் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே விழுந்து நில தடுமாறி நான் ஓடோடி போகிறேன் என் குழந்தைகளை பார்க்குறதுக்காக. அந்த குழந்தை 5 ஜுசு ஓதுன தீமா குழந்தை, என்னுடைய கணவர் ஹம்சா, அது மட்டும் இல்லாமல் மஹமூது, உமர், லியான், இவங்கெல்லாம் பார்க்குறதுக்காக நான் ஓடோடி போனால் குழந்தைகள்லாம் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் அங்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நான் வேகமாக போனப்போ எல்லோரும் திறந்து காட்டுவாங்க என்னதான் பிரேதத்தை, நான் நானே திறந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், என்னை கட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னேன். என்னுடைய கணவர், அன்பான கணவர், எங்களுக்காக பாடுபட்ட ஹம்சா அவர்கள் நான் திறந்து பார்த்தேன், தலையை திருப்பினேன், தலையினுடைய பின்பக்கம் எதுவுமே இல்லை, செதறி இருந்துச்சு. அந்த 5 ஜுசு குரான் மனனம் செஞ்ச அந்த தீமாங்கிற குழந்தை உருவமே தெரில, முடியையும் காதணியும் உள்ளங்கையும் வச்சு நான் கண்டுபிடிச்சேன், இதான் என் குழந்தை. தேம்பி அழுகிறாங்க. மஹமூது அந்த பையன் 7 ஜுசு மனப்பாடம் பண்ண அந்த பையனை பார்த்தேன். அந்த பையனுடைய முதுகுலேருந்து பின்பகுதி எதுவுமே இல்லை. என்னுடைய குழந்தைகள் 2 குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு, இன்னும் 2 குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரில. அந்த சமயத்தில் என் குழந்தை எங்கே காணா போயிருப்பாங்க, என் குழந்தைங்க உயிரோடு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த இடத்துல போய் பார்க்குறப்ப ஒரு கோணியில் போட்டு 2 குழந்தைகளையும் ஒப்படைச்சாங்க. அப்படியே அந்த குழந்தைகளுக்கு பிரியா விடை கொடுத்தேன். அப்படியே அந்த குழந்தைகளை அடக்கி முடிச்சுட்டு தாய் சொல்கிறாங்க, நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் எங்கள் குடும்பம் முழுவதும், அதாவது மைத்துனர் இழுத்தினர் எல்லாம் சேர்ந்துருந்தோம், எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் 15 பேர் அட்டம் டைமில் சாதாரண சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டோம். நாங்கள் சாதாரண மக்கள். ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அவங்க, இந்த உலகம் செவிமடிக்காத ஏவுகணைகள், இந்த ஏவுகணைகளை பற்றி இந்த உலகம் செவிமடிக்கலை, இது எப்படிப்பட்டதுன்னே தெரியல. இதில் நாங்கள் என் குடும்பத்தை இழந்தேன். ஒவ்வொரு நாள் காலை நான் கிச்சன் போகிறப்ப தீமா ஹெல்ப் பண்ணும்ல, அதுதான் ஞாபகமாக வருது, என்னால் உள்ளே போக முடியல அப்படிங்கிறாங்க. போனால் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வாய் பேச முடியாத நிலைமை ஏற்படுது. அழுது விரக்தியில் வாய் பேச முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர் ஹம்சா ஒரு செய்தியை சொல்கிறாரு, நம்மளுடைய துயரம் இந்த பூமி தாங்காதுமா. கடந்த காலங்கள்ந்து அனுபவிச்சுட்டு வர்றாங்கல்ல, இப்போ மட்டும் இல்லைல்ல, நம்மளுடைய துயரங்கள் பூமி தாங்காது, அந்தளவுக்கு நம்ம துயரத்தை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு என் கணவர் 300 காலத்தில் சொல்லுவார். அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது, அது என் வாழ்க்கையில் நான் அனுபவிப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தன் குழந்தைகளை நினச்சி கண்ணீர் விட்டு அழுது தன் கணவன் சொன்ன அறிவுரையை கேட்டு செயல்படணும்னு ஒரு தாயினுடைய வரலாறு உண்மையிலேயே உலகறிய செய்வது நம்மளுக்கு பொறுப்பாக இல்லையா? இந்த செய்தியை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.